صل على رسول الكريم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك இன்ஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜித் சாஹிபுகளின் 100வது மாதம் கிட்டத்தட்ட 8 வருஷம் ஒரு உட்காந்து மஷூரா பண்ணி இந்த மாதிரி ஏழைங்களுக்கு நிறைய இடத்துல உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கவலையோடு இது ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆதி சையது இப்ராஹிம் ஹாஜியார் அவர்கள் இதை அப்படியே என்ன செய்யணும்னு சொல்லி அவரும் சில பேர் அப்படியே அதை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அவர்கள் எல்லா பள்ளியும் நிறையா பள்ளியில் மஸ்ஜித் சேவைகள்லாம் நிறைய பேர் வேண்டாம், என்ன எங்கள் பள்ளியில் எங்கள் நிர்வாகம் நாங்கள் பார்த்துக்குறோம், முத்தோலி இருக்கார், செயலாளர் இருக்கார், எங்கள் பள்ளியில் நாங்கள் வரவு சொல்லி பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து கணக்கெடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு வேணான்னு சொன்ன பள்ளியெல்லாம் இன்றைக்கி பக்கத்தில் பார்த்துட்டு ஆரம்பிக்கிற அவளுக்கு எங்கள் பிரம்மாண்ட வளர்ச்சி. நீங்கள் அந்த பக்கம் ஐயம்பேட்டை அந்த சைடு இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சேலத்தில் கூட இன்னும் 4-5 பள்ளியில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்கள்ட்ட எடுத்து சொன்னால் போகிறவர் என்னன்னா, இது உணவில்லாததற்கு உணவை தேடி கொண்டு கொடுக்குறது. இப்போ நிறைய செல்வந்தர் இருக்காங்க, வசதியானவங்களாம், அவங்கள்ட்ட போய் பள்ளி கட்டுறதுக்கோ மதரசாவுக்கோ பணம் கேட்டால் உடனே கொடுத்துட்றாங்க, நல்ல பணம் கொடுத்துட்றாங்க. ஆனால் பணத்தை கொடுக்கறதோட என்னையை பொறுத்த மட்டும் இது மிக சிறந்த காரியம், கஷ்டமானது, மிகவும் தேவையானது. இதில் என்னென்னா வீடு வீடுக்கு போய் யாருக்கு தேவையோ அவங்கள ஆராய்ச்சி பண்ணி வெளியில் கேட்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கிற ஃபேமிலியை தொலாவி அது குழு அமைத்து அவங்க போய் பார்த்து அது கொடுத்து ஆரம்பித்த கட்டத்தில் அதே நிறைய ஏழைகள் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. இதில் முக்கியமாக ஒரு சமாச்சாரம் என்ன சொல்கிறோன்னா, இன்றைக்கி முக்கிய தேவை உணவோட முக்கியம் மருத்துவம். உணவை கூட அங்கங்கே பார்த்து செஞ்சுக்கிறாங்க. திடீர்னு புது வியாதிகள், விபத்துக்கள், மிகவும் பிந்திய ஏழைகள் ஒன்றும் பண்ண முடியல. உயிருக்கு போராடக்கூடிய இடத்துல மருத்துவமனைகளை அதிகமாக பணம் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சில இதை வந்து நான் இங்கே பள்ளியிலேருந்து பேசுகிறேன், மிகைப்படுத்தி பேசுகிறேன், என்னால் நம்பவும் முடியலை. அப்போ நாங்கள் வந்து எங்கள் பள்ளி அந்த காலத்தில் 2-3 உடம்பு செல்ல ஆக்சிடென்ட் கேஸ்லாம் சொன்னாங்க. பொள்ளாச்சியிலேருந்து ஒருத்தர் பைபாஸ் சர்ஜரி, அப்போ அவர் போய் அங்கே கோயம்புத்தூரில் டாக்டர்லாம் பார்த்துட்டு அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே சில மருத்துவ தேவைகளுக்காக 25,000 ரூபா அவரால் செலவு பண்ண முடிஞ்சுது. செலவு பண்ணிவிட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், கிட்டத்தட்ட 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரணுங்கிறாங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி. உடனே நான் எப்பயுமே பொதுவாக அதுக்கு ஒரு குழு இருக்குது. நான் டைரெக்டாக ஒரு சையது இப்ராஹிம் ஹாஜியார் எனக்கு 25 வருஷமாக தெரியும், கடந்த 25 வருஷமாக தெரியும். அதெல்லாம் அவர் நேரம் ஃபோன் அடித்தேன், இந்த ரிப்போர்ட்டை அனுப்புகின்றார். சேலத்தில் கூப்பிட்டு வந்து ஒன்லி 15,000 15,000 செலவு பண்ணி அவர் சாப்பாடு கொடுத்து, கூட இருக்கிறவங்க சாப்பாடு கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட 6 மாதம் நல்ல நிலைமையில் இருக்கும். அந்த 15 ரூபா கூட நாங்கள் தரோன்னு சொன்னோம், அவர் மறுத்துட்டார். நான் கொடுத்துட்றேன், இந்த அளவுக்கு செய்யணும். அதுக்கடுத்து ஒரு பெண்மணி 11ஆவது படிக்குது, +1 படிக்கிற பொண்ணு 10ஆமோட லீவில் கொல்லிமலை போயிருக்காங்க. வரும்போது பைக்கில் கீழே விழுந்துட்டாங்க, தொடை எலும்பு உடஞ்சிருச்சு. பெரும்பாலும் தொடை எலும்பு பெரும்பாலும் கிராக் ஆகாது. உடல்லே ரொம்ப நீளமான எலும்பு தொடை எலும்பு, வலுவான எலும்பு தொடை எலும்பு. அதில் வந்து படிக்கிற போல வயசுக்குள்ள உடனே ஃபோன் பண்ணாங்க. எனக்கு கோபம், இந்த நேரத்தில் எதுக்கு நீங்கள் பைக்கில் 4-5 பேர் போகிறீங்க அப்படி சொல்லி எப்படியே போய் விழுவீங்க, பிரேக்கில் வண்டியாக போனீங்கன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இப்போ திருப்பி ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டாங்க. சரி என்ன பண்ணுறது மனசு கேட்காம சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்கள்ட்ட வந்து ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வந்து ஜிஹெச்சில் போவாங்க. ஜிஹெச்சில் சொல்லி சரி பண்ண சொன்னால் ஜிஹெச்சில் போனால் முடியாதுங்க, ஃபுல்லாக அழுவுதுங்க, கற்றுதுங்க. ஆம்புலன்ஸில் கொண்டு வரது கூட வசதி இல்லை. ஆம்புலன்ஸும் 2,000 ரூபா கொடுத்தா கொண்டு வர வசதி. அப்புறம் சொன்னோம். உடனே அதேமாதிரி கான்டாக்ட் பண்ணோம். சேலத்தோட ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணி அட்மிஷன் எல்லாம் செஞ்சு அதே மாதிரி கூட அது மருத்துவ உதவி பண்ணி 15,000 ரூபா செலவு. அந்த 15 ரூபா கொடுக்க முடியல, அந்த 15,000 ரூபா நாங்கள் 4-3% சேர்த்து கொடுத்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டோம்.
இன்னொருத்தர் கை ஒடிஞ்சிருக்கு. இதே மாதிரி தான் தொடர்ந்து போனேன். நாம் சேலத்தில் இதில் அஸ்தம்பட்டியில் அங்கே இருக்க முகல்லாவிலே ஒரு 4-5 பேருக்கு கண் கூட பார்த்துட்டோம். இப்போ எங்களால் பணம் கொடுக்க முடியும்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலாம், ஒரு 10,000 கொடுக்கலாம், 20,000 கொடுக்கலாம். 5 லட்சம் 3 லட்சம்னா முடியாது, பாசிபிலிட்டி இல்லை. அப்போ இந்த மாதிரி கெட்டு போய் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த பேஷண்ட் வந்து ஒரு வந்து பார்த்தார். சைபரா பார்த்து அவரோட ஆறுதல் கேட்டு என்னன்னு கேட்டு ஹாஸ்பிட்டலில் வந்தார். அந்த மாதிரி எனக்கு என்னை பொறுத்த மட்டும் படிப்பு, அதே மாதிரி கல்வி திடீர்னு இப்போ ஸ்கூல் இல்லை படிக்க முடியல, காலேஜ் பண்ண மார்க் ஷீட் எடுத்து பண்ண முடியும்னா அதுவும் நிறையா உதவி. சாப்பாட்டுக்கு மாதம் கண்டினியூஸாக போயிட்டு அசம்பிளில் முக்கியமான குடும்பம் இதை எதிர்பார்த்து ஒருத்தர் வந்து இன்னொரு முகல்லா போகணும், காலி பண்ணி போகணும், போக மாட்டேங்கிறாங்க. எனக்கு இந்த பணம் வந்துட்டு இருக்கு, இந்த சாப்பாடு வந்துட்டு இருக்குங்க, இது ரொம்ப ஆறுதலாக இருக்குது, கஷ்டம் இருக்காங்க. ஒரு 85-90 வயசு நபர், அவர் சைக்கிள் ஓட்டுறார், 85 வயசு சைக்கிள் ஓட்டுறார். அவர் வீட்டில் போய் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போனேன், நிறைய சொல்லுவாங்க. என்னன்னா இது ஒரு சிறந்த அமல். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் பிடித்த, அல்லாஹ் பிடித்த மிக 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 சிறந்த அமல். இது சாதாரண வேலை கிடையாது. இது வந்து நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத் கொடுக்குறோம், 5 கடமையும் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் பிடித்த மட்டும் ரொம்ப ரொம்ப விரும்பின ஒரு இது. நீங்கள் தனியாக செஞ்சால் எவ்வளோ செய்ய முடியும்? செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. சரி, நீங்கள் கொடுக்குற பணம் அந்த குறிப்பிட்ட பொருத்தமான ஏழைக்கு போய் சேருதான்னு சொல்ல முடியாது. எத்தனையோ இப்போ ரம்ஜான் பார்த்தீங்கன்னா வேற கோமெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு உண்டி மாதிரி விவசாயம் போட்டுக்கிட்டு புர்கா போட்டுக்கிட்டு தொப்பி போட்டு கொடுக்கணும், அந்த நன்மை கிடைச்சிடும். ஆனால் நம்ம சமுதாயத்தில் பின்தங்கி ரொம்ப தெரியாமல் வெளியே கேட்க முடியாமல் இருக்கக்கூடிய தொலாய் பிடிச்சி செய்யக்கூடிய சூப்பர் மெத்தட். இது வந்து உண்மையில பாராட்டக்கூடியது. இது வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. இது இன்னும் மென்மேலும் வளர இன்ஷா அல்லாஹ். இதை நம்ம அடுத்தடுத்து பக்கத்தில் முகல்லாம் மற்றவங்க நம்ம எடுத்து சொல்லி இன்னும் இதை சேர்த்து இல்லாத இருக்கவங்கள்ட்ட பணத்தை வாங்கி இல்லாத கொடுக்கறத அந்த மாதிரி செய்யும்போது இங்கே வந்திருக்க மக்கள் இந்த மற்றவங்கள சொல்லி இதை சிறப்புற தமிழ்நாட்டை தாண்டி நிச்சயமாக வளரும். நிச்சயமாக உறுதியாக இது வந்து தமிழ்நாட்டை தாண்டி அடுத்த மாநிலம் இந்தியா போன வர சான்ஸ் இருக்குது. இஸ்லாத் ஒரு காலத்தில் ஒரு இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் நம்மது பிரம்மாண்ட வளர்ச்சியாக இருக்கும். அதுக்கு முன்னோடி கிட்டத்தட்ட என்னை தெரிஞ்சு அம்மாபாளையம் பள்ளியாசல் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் 1 இருந்து சைதுபரா மாற்றியாளருக்கு வந்து ஆரம்பித்து செஞ்சாலும் இது ரொம்ப கம்பல் பண்ணி தன் உடம்பு சரியாத காலத்தில் தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ண காலத்தில் கூட நம்ம ஹசரத் அவர்கள் வந்து இது ரொம்ப மெனக்கெட்டு ஃபோன் பண்ணி இங்கே வாங்க அங்கே வான்னு சொல்லி இதை எப்படியோ ஒரு நல்ல வளர்ச்சி செய்யணும்னு சொல்லி மிக வளர்ச்சி செஞ்சிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் அவருடைய ஆரோக்கியத்துக்கும் நம்ம துவா செய்வோம். இது மென்மேல வளர்ச்சியாக துவா செய்வோம். இதை பற்றி எல்லாத்துலேயும் நம்ம புரபகண்டா பண்ணுவோம். எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி இது இருக்குது, நீங்கள் பக்கத்து செய்யுங்க, ஹெல்ப் பண்ணி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணால் செய்யுங்க. நிறையா இன்னும் எத்தனையோ சாதனைகளை சொல்லுவாங்க. பின்னாடி உட்காந்து கேட்டீங்கன்னா கண் கலங்கிடும், கண்ணீர் வர அளவுக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்கா, இப்படி ஒரு வீடு இருக்கா நம்ம பக்கத்தில், நான் ஆச்சரியப்படுற மாதிரிலாம் இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கேட்டு வாங்கணும், கேட்டு வாங்கிடுவோம். பிச்சை எடுக்கிறோம், 4 வீட்டில் கேட்டு வாங்கிடுவோம். கேட்க முடியாமல் மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாதுங்க. பார்த்தீங்களா, அவங்க வீடு தேடி போய் கொடுக்குறீங்க. பார்த்தீங்களா, அவங்க 2 இடத்துல அந்த இடத்துல கையேந்து துவா கேட்கணும். பார்த்தீங்களா, அந்த துவாவுக்கு வீடு இணையே கிடையாது. அது எல்லாம் தெரியும். அந்த துவாவை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரே வழி, இதில் உள்ள சேர்ந்து இதில் உள்ள நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறாங்களோ, பொருளாதார ரீதியாக இருந்தால் பொருளாதார ரீதியாக, உடல் உழைப்பா உடல் உழைப்பு, பணம் இருக்கும் பணம் தராங்க, பணம் இல்லாதவங்க போய் சேவை செய்து இப்படி ஒவ்வொரு குரூப் அன்புச்சோர்னு கொடுக்குறாங்க. இது நாட் ஓன்லி முஸ்லீம்ஸ், எல்லா கம்யூனிட்டும் வைர கோமுக்கும் செய்கிறாங்க. வைர கோம்லையும் நம்ம நிறைய பேர்த்து செய்கிறோம். ஆனால் பெரும்பாலும் நம்ம குடும்பம் இருக்கனால நம்ம செய்கிறோம். அவங்களுக்கும் ஏழைகள் போய் ஜாதி மதம் இல்லாமல், ஏன்னா இப்போ ரொம்ப முக்கியம் மத நல்லிணக்கம், ரொம்ப ரொம்ப முக்கியம் மத நல்லிணக்கம். நாம் இந்துக்கள் கூடிய சேர்ந்து வாழறதும் அவங்களுக்கு உதவி செய்கிறதும் அவங்களோட ஒன்றி இருக்கிறதும் நம்ம கண்டிப்பாக வெளிப்படுத்தணும், பகிரங்கமாக வெளிப்படுத்தணும். அது மீடியாவில் கொண்டு போகணும். நம்ம எப்படி தாயா பிள்ளையா மாமா மச்சான் ஹெல்ப் பண்ணுறோம், எப்படி ஹெல்ப் பண்ணுறோம். கேரளாவில் பாருங்கள், ஒரு பள்ளியாசலில் வந்து இந்து முறைப்படி இந்து 2 பேர்த்துக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. பள்ளியாசலில் ஒரு இந்து சகோதரர்களுக்கு இந்து முறைப்படி பள்ளியாசல் நிர்வாகத்தில் வந்து பணம் செலவு பண்ணி அவங்க கல்யாணம் முடித்து விருந்து போட்டாங்க. அப்போ
அப்போ அவங்க எல்லாம் அந்த இந்து மக்கள்லாம் சேர்ந்து பள்ளியாசல் முத்தவலிங்கம் நிர்வாகத்துக்கு மாலை போட்டு பாராட்டினாங்க. இது வந்துடுது. இது மாதிரி விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும், மற்ற மக்களுக்கு வெளிப்படுத்தணும். நாம எல்லாம் தாயா பிள்ளையா இருக்கணும். அதுக்கு இது ஒரு காரணம். இது வந்து MSK நாட் ஒன்லி ஃபார் முஸ்லிம்ஸ், அதெல்லாம் எல்லாத்துக்கும் சேராங்க. அது ஒரு முக்கியமான காரணம், எல்லாத்தோட தலை சிறந்த காரணம். இன்னைக்கு தேவையானது சாப்பாடு கொடுக்கறது, மருத்துவ சேவை, படிப்பு சேவை, பண உதவியோட முக்கியமாக இன்னைக்கு தேவை. நம்ம மேலே பயங்கர கால் பிடிச்சிருக்கக்கூடிய வெறுப்பு உணர்ச்சி வளர்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதை நம்ம பரப்பணும். இது பார்க்கும்போது வடநாட்டில் இந்த யூடியூப்லாம் பார்க்கும்போது இன்னும் நம்முடைய மத நல்லிக்கும், நம்ம மேலே இருக்கிற மரியாதை, அன்பு எல்லாம் வளரும். அது வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் நம்பர் 1. நம்ம பள்ளியத்தில் தொழு போகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத் தரோம். இதெல்லாம் வந்து மற்ற மார்க்கத்தில் நம்ம எப்படி நம்ம இது பண்ண முடியும்? இந்த மாதிரி விஷயத்தில் போகும்போது யாரோ ஒருத்தர் போகும்போது எப்போ ஒரு முஸ்லீம் வந்து செஞ்சார், ஒரு பள்ளியாசிலேருந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் 4 பேர் சொல்லும்போது அப்போ அந்த மத துவேஷம் அப்படிங்கிற கண்டிப்பாக குறையும், மத நல்லிணக்கம் வளரும். மத நல்லிணக்கு வளர்க்கக்கூடிய முக்கியமான நேரத்தில் நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அது நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, அதை பற்றி பேசலாம் இன்ஷா அல்லாஹ். எல்லாமே இதை பற்றி வெளியில் சொல்கிறவங்க ஏன் இதை பேசுகிறோம்னா எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும், ஞாபகம் காட்டுறோம், எல்லாமே தெரிஞ்சதுதான். நம்ம திருப்பி ஞாபகம் விட்டுறோம். உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள், இதை பரப்புங்க. அதே மாதிரி செல்வந்தர்களோட போய் தயவு செய்து வசதிகளோட போய் நம்ம இது இப்போ தயங்க வேண்டாம். இதை சொல்லி நீங்கள் பணம் கொடுங்க, நாங்களாம் போய் கேட்குறோம். அவரும் சைதுபிராமன் திருப்பூரில் மிகப்பெரிய பெரிய பணக்காரலாம் பழைய வச்சுருக்காரு. அவன் போய் பணம் கேட்குறோம். கேட்கும்போது இதை கட்டாயப்படுத்துகிறோம். நம்ம கேட்கறதுக்கு சங்கடமாக இருந்தால் கூட பரவாயில்ல, எடுத்து சொல்லும்போது அவங்க யோசனை பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு முக்கியமாக தேவை ஃபண்டு, பணம். அந்த பணத்தை வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்கணும். அது ஒரு முக்கியமான சம்பவம். அப்போ ஜமாத்தார்கள், நிர்வாகிகள், அந்த ஊர்லேயே முக்கிய பிரமுகர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு செல்வந்தர்கிட்ட போய் இந்த இடத்த சொல்லி பணத்தை வாங்கி இந்த கொடுத்தோம்னா அது பரவும். ஏன்னா பணக்காரன்ட்ட வாங்கி ஏழைன்னு கொடுக்குறது தான் ஃபண்டு. வந்து பணக்காரன்ட்ட வாங்கி ஏழைன்னு கொடுக்குறது தேவையானது. அதே மருத்துவ டாக்டர்கிட்ட போய் பேசுகிறாரு, நிறைய பேசுகிறாரு. ஃபோன் பண்ணி சேலத்தை தமிழ்நாடு சொன்ன கைரக்கம் டாக்டர், நாட் முஸ்லீம் டாக்டர், அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க மனதை சரி நான் இது 2 செய்கிறேங்க, எவ்வளோங்க 5000 ரூபா மட்டும் கொடுத்துட்டாங்க. அப்படி எல்லா ஹாஸ்பிட்டல் எல்லா டாக்டரும் லிங்க் வச்சு அவங்களுக்கும் மனிதாபத்தன்மையோட வர வச்சு செய்வோடு செஞ்சு பரப்புது. எல்லாமே நிறையா பரவிட்டு இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த மருத்துவ உதவிக்கும், முஸ்லிமுடைய மேம்பாட்டுக்கும், மத நல்லிணக்கத்துக்கும், ஏழ்மை ஒழிகிறதுக்கும், சகோதர வளர்வதற்கும், நம்மளும் ஒற்றுமையாக இருப்பதற்கும் இது MSK முக்கியமானது என்று சொல்லி இன்ஷா அல்லாஹ் எல்லாமே இதில் ஈடுபட்டு இது மேம்பேலும் இது வளர்றது அல்லாஹ் நம்மளை எல்லாத்துக்கும் நல்லது புரிவான் என்று சொல்லி துஆ செய்து என்னுடைய உரையை முடித்துக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.